திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய திருவொற்றியூர் சட்டப்பேரவை தொகுதி வேட்பாளராக எல் சுந்தரராஜ் ஆகிய நான் போட்டியிடுகிறேன். நான் சாதாரண ஒரு ஏழை விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் தான். உயர்நிலை பள்ளி கல்வி மட்டும்தான் படித்தேன். அதற்கு பின்னால் நான் ஒரு கான்ட்ராக்ட் தொழிலாளியாக சென்னைக்கு வந்து இந்த பகுதியில் இருக்கிற பல்வேறு கட்டுமான நிறுவனங்களில் புதிதாக விரிவடைந்திருக்கிற பல்வேறு தொழிற்சாலையினுடைய கட்டுமான பணிகளிலே வேலை செய்து கடைசியாக இந்தியன் ஆர்கானிக் கெமிக்கல்ஸ் லிமிடெட் என்கின்ற நிறுவனம், இப்போது அதுக்கு கடைசியாக ஃபீச்சரா பாலிமர்ஸ் என்று மாற்றப்பட்ட நிறுவனம், அந்த நிறுவனத்தில் ஒரு ஒப்பந்த தொழிலாளியாக பணி செய்து தொழிற்சங்க பணியின் காரணமாக வேலையை விட்டுவிட்டு முழு நேரமும் தொழிற்சங்கப்படி கட்சி பணி என்று என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்துக் கொண்டேன். வசதிகள், சாலை வசதியோ, மழைநீர் வடிகால் வசதியோ, குடிநீர் இணைப்பு வசதியோ, இப்படிப்பட்ட அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லாத பகுதியாக இருந்தது. இன்றைக்கு எங்களது கட்சியின் சார்பில் இதற்கான போராட்டங்களை நாங்கள்லாம் கடந்த காலத்தில் எடுத்திருக்கிறோம். கடந்த 5 ஆண்டு காலத்தில் இந்த பகுதியில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் அநேகமாக செய்யப்பட்டிருக்கிறது. நான் இப்போது வாக்கு சேகரிப்பு நடத்துகிற போது போனபோது சாலைகள் போடப்பட்டிருக்கிறது, மழைநீர் வடிகால் கட்டப்பட்டிருக்கிறது, தெருவிளக்குகள் அமைக்கப்பட்டிருக்கிறது, இப்படி குடிநீர் குழாய் இணைப்பு வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி அத்தனை பகுதிகளும் இங்கே மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. திருவொற்றியூர் சட்டப்பேரவை தொகுதியை பற்றி நன்கு அறிந்தவன் என்ற முறையிலும் கடந்த காலங்களில் இந்த பகுதியினுடைய கட்டமைப்பு வளர்ச்சிக்காக எங்களது கட்சியின் சார்பில் அதற்கான கோரிக்கைகளை முன்வைத்து போராடியவன் என்ற முறையிலையும், இதோ இந்த இருக்கிற எண்ணூர் எக்ஸ்பிரஸ் இந்த விரைவு சாலை கண்டெய்னர் போக்குவரத்து நெரிசலால் தொடர்ந்து விபத்துக்களும் மக்கள் பாதிப்புக்கும் உள்ளாகிற இந்த பிரச்சனையிலேயும் சரி, தொடர்ந்து அதற்கான இயக்கம் நடத்தியவன் என்ற முறையிலேயும் இந்த பகுதி மக்கள் என்னை நன்கு அறிந்து எனக்கு பேராதரவு தர காத்திருக்கிறார்கள். அந்த வகையில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி வேட்பாளராகி நான் மிகப்பெரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என்று நான் கருதுகிறேன்.